வணக்கம் நண்பர்களே. கண்ணுக்கு தெரியாத போராளிகள் தான் துப்புரவு தொழிலாளர்கள். நம்ம ஊர் தெருவும் சாலையும் எப்போதும் சுத்தமாக இருக்க நாள்தோறும் கடுமையாக உழைக்கும் நம்ம துப்புரவு தொழிலாளர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாம் தினமும் நடக்கிற சாலையும் வாழ்ற சூழலும் சுத்தமாக இருக்க நாள்தோறும் உழைக்கிறவர்கள் தான் இந்த துப்புரவு தொழிலாளர்கள். ஆனால் அவர்களுக்கான வாழ்க்கை சுகமா இருக்கா இல்ல கஷ்டங்களால நிறைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. குடலை பிடுங்கி தின்னும் நாற்றத்தை சகித்து கைகூசும் கழிவுகளை அருவருப்பு இன்றி சுத்தம் செய்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்தெடுத்து தன்னலனையும் தன் குடும்பத்தின் நலனையும் பார்க்காமல் நாட்டின் பாதுகாப்பிற்கு துணை புரியும் தோழர்களே துப்புரவு தொழிலாளர்கள். ஒவ்வொரு நாளும் காலை விடியற்காலையிலேயே எழுந்து நம்ம சமுதாயத்துக்கு சுத்தமும் ஆரோக்கியமும் தரும் அமைதியான போராளிகள் தான் இவர்கள். நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு தெரியல. பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி நிறைய பேர் கழிவுநீர் தொட்டி பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்துடுறாங்க. இவர்கள் நம்முடைய அன்றாட வாழ்வின் முக்கியமான தூண்களில் ஒருவராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை சமுதாயம் நடத்தும் விதம் எப்போதும் மதிப்பும் மரியாதையும் நிறைந்ததாக இல்லை. சாக்கடையில் சகதிகளாய் நாற்றம் தன்னை சூழ நாரித்தான் போனாலும் நாட்டை சுத்தமாக்கும் நல்மனம் இவர்களுக்கு. எச்சங்கள் அள்ளும் அவல நிலை இருந்தும் கூச்சங்கள் தவிர்த்து களமிறங்கும் கடவுள். உங்கள் பணி இல்லை என்றால் எங்கள் சுகம் இல்லை. முக்கிய நபர் வருகையா, உங்கள் பணிதானே முதலிடம். புயல் மழை சேதமா, மக்கள் வீட்டுக்குள் முடங்க நீங்கள் மட்டுமே தெருவோர பணியில். ஊரடங்கு வந்தபோது கூட பணி செய்தவர்கள் நீங்கள். குப்பைகள் நாற்றம் கண்டு ஓடும் மானிட கூட்டம் மத்தியில் பதற்றமின்றி நிற்கும் அவனை பாராட்ட மனம் மறுக்குமா? வீட்டு குப்பைகள் யாவும் தெருவில் சிதறி கிடக்கும். நாட்டுப்பற்று உள்ளவன் இப்படி வீசிவிட்டு போவானா? அவன் நினைத்தால் இன்று நாடு நாறிவிடும். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று வேறுபடலாம், வேலையிலும் சாதியிலும் இல்லை. பல இடங்களில் துப்புரவு பணியாளர்களின் உழைப்பை மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் நம்முடைய சூழல் சுத்தமாக இருக்காது என்பதை பெரும்பாலானோர் உணர்வதில்லை. சிலர் அவர்களுடன் பேசும் போதும் நடத்தும் போதும் அக்கறை இல்லாமல் கீழ்த்தனமானவர்களாக கருதி பேசுகிறார்கள். இன்னும் சில இடங்களில் அவர்கள் செய்யும் வேலை காரணமாக அவர்களை விலக்கி பார்க்கும் பழக்கமும் இருக்கிறது. இவங்க இல்லாம ஒரு நாள் கூட நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. நாம நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்க எவ்வளவு போராடுறோம். ஆனா இவங்க நம்ம நாட்டை சுத்தமா வச்சிருக்க போராடுறாங்க. நம்ம இவங்க போராட்டத்துல பங்கு எடுக்காட்டியும் பரவாயில்ல, இவங்கள சக மனுஷங்களா மதிங்க. என்ன கேட்டா அவங்க செய்யறது வேலை இல்ல, அது ஒரு சேவை. உண்மையில் துப்புரவு பணியாளர்கள் இல்லாமல் நம் வாழ்க்கை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்காது. அவர்களை சமுதாயத்தின் ஒரு முக்கியமான ஹீரோக்களாக மதிக்க வேண்டும். நன்றி.